நம்ம தொடர்ந்து சங்கீத பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பகுதி சங்கீதம் 92வது அதிகாரம். 92வது சங்கீதம். இது 92வது சங்கீதத்தை புரிந்து கொள்ளணும்னா முதல்ல அதுல கொடுத்துருக்க அந்த பிராக்கெட்ல கொடுத்துருக்க அந்த இன்ஃபர்மேஷனை வாசிக்கணும். என்னன்னா ஓய்வு நாளை பாட்டாகிய சங்கீதம். ஓய்வு நாளில நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத இதுல கொடுத்துருக்காங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஓய்வு நாளை கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா எடுத்துட்டு போயிட்டாங்க. மனுஷனுக்கா தோணும்ல, ஆண்டவருக்கு இப்படி இருக்கணும்னா நம்ம அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கா தோன்ற அளவுக்கு அந்த ஓய்வு நாளை எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போயிட்டாங்க. ஓய்வு நாளில் அறுக்கக்கூடாது, விதைக்கக்கூடாது, வேலை செய்கிற மாதிரி எந்த ஒரு சிம்டம்ஸும் இருக்கக்கூடாதுன்னு அது எக்ஸ்ட்ரீமாக போய் இயேசுவின் காலத்தில் ஒரு பெண்ணை சுகமாக்குறது கூட அது ஒரு வேலை செய்ததுக்கு சமம் அப்படின்னு ஏசப்பா கிட்ட சண்டைக்கே வர்ற அளவுக்கு அது ஓவராக போச்சுது. ஆனால் அது ஏன் இப்போ சொல்கிறேன்னா, இந்த காலகட்டத்திலையும் ஒரு சில பிரிவினர்கள் இந்த மாதிரியெல்லாம் நம்புகிறாங்க. ஓய்வு நாளில் ரொம்ப பெரிய வேலையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது தவறு பாருங்கள். ஓய்வு நாளில் நம்மளுடைய நோக்கம் என்னதுன்னா கர்த்தரை துதிப்பது. ஆமேன். கர்த்தரை துதிக்கணும். மற்ற பெரிய வேலைகளில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணாமல் நம்ம என்ன பிழைப்புக்காக ஒரு வேலை செய்கிறோம் இல்லை, நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சண்டே லீவு கொடுத்துட்றாங்க. அப்போ லீவு கொடுத்தா என்ன பண்ணணும், அந்த நாளை நம்ம கர்த்தருக்குன்னு கொடுக்கணும், கர்த்தரை துதிக்கணும். முதல் வசனம் வாசிக்கலாம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தரை துதிக்கணும். இந்த சங்கீதம் 92வது சங்கீதம் ஒருவன் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்கிற விதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஜெப அதிகாரம் தான். இதை நம்ம இந்த இடத்துல நம்ம ஜெபத்தை கற்றுக்கொள்ளுகிறோம். இந்த விதத்தில் நம்ம ஜெபிக்கணும். பாருங்கள், ஜெபம்ங்கிறது நம்ம ஏனோ தானோன்னு நமக்கு தோணுகிற வார்த்தைகளை எல்லாம் அலப்புகிறது கிடையாது, வீண் வார்த்தைகளை அலப்புகிறது கிடையாது. ஜெபம் எப்படி பண்ணணும் நம்ம கற்றுக்கிடணும். பாருங்கள், சங்கீதத்தில் அநேக சங்கீதங்கள் இந்த மாதிரி கர்த்தரை துதிக்கிறது, ஜெபிக்கிறது இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது நமக்கு ஒரு நல்ல ஒரு சாம்பிள். பாருங்கள், கர்த்தரை துதிக்கணும். பாருங்கள், கர்த்தரை எதுக்கு துதிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 4வது வசனம் சொல்லுது, கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கு நீர், உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். 4வது வசனம். இது என்ன, நான் எதுக்கு ஆனந்த சத்தமிடணும்? ஆனந்த சத்தம், பாட்டு இதெல்லாம் தான் துதி. பாருங்க, நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி ஆனந்த சத்தமிடுறோம். எதுக்காக நம்ம சத்தமிடுறோம்னா அவருடைய செய்கை, அவர் ஏதோ ஒன்று செஞ்சிருக்காரு. அவரது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம், அவர் கையினால் செஞ்ச வேலைகளின் நிமித்தம் நான் சந்தோஷப்படுவேன். ஹல்லேலூயா. அப்படி என்னதான் பண்ணார் அவருடைய கைகளில்? வேற ஒன்றும் இல்லை. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்க சிருஷ்டிப்பை பற்றி தான் இந்த வசனங்கள் பேசுது. பாருங்க, சிருஷ்டிப்புனா என்னது? கர்த்தர் இந்த உலகத்தை எப்படி 6 நாளில் உருவாக்கி 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். ஒவ்வொன்றையும் மனுஷன் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே மனுஷன் உயிர் வாழ்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்து அவனுக்காக செஞ்சு அதை பார்த்து நல்லதுன்னு பார்த்து சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து நமக்காக செய்த காரியங்கள். ஆமேன். இது பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்க சிருஷ்டிப்பு. இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிற புது சிருஷ்டிப்பையும் நம்ம யோசிக்கலாம். புது சிருஷ்டிப்புனா என்னது? இயேசு கிறிஸ்து நமக்காக எப்படி அந்த ஆதாம் செய்த பாவம் நம்மளை அஃபெக்ட் பண்ணுச்சு, இயேசு கிறிஸ்து எப்படி பாவத்திலேருந்து நம்மளை மீட்டெடுத்தார், இயேசு கிறிஸ்து சிலுவையில் எதற்காக மரித்தார் அப்படின்னு நம்ம ஒன்றுமே செய்யலை இல்லையா? நம்ம இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு, இந்த மீட்பை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம ஒன்றுமே பண்ணலை. ஃப்ரீயாக பெற்றுக்கொண்டோம் இந்த ரட்சிப்பை. நம்ம ஏதாவது எஃபர்ட் போட்டோமா, இல்லை ஏதாவது கொடுத்தோமா, இல்லை இயேசுவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது அவருக்காக தியாகம் பண்ணோமா, சொத்தெழுதி வச்சோமா? ஒன்றுமே பண்ணலை. ஃப்ரீயாக கிடச்ச ரட்சிப்பு. இன்னும் சொல்ல போனால் அவர் நம்மளை தேடி நமக்கு கொடுத்த ரட்சிப்பு. பாருங்கள், இந்த ரட்சிப்பையும் நம்ம நினச்சி பார்க்கும்போது அவருடைய செய்கைகள், அவருடைய கரத்தின் கிரியைகள் எவ்வளவுன்னு நம்ம யோசிக்கும் போது அதனால நமக்கு மகிழ்ச்சி வரணும்.
கண்டிப்பாக மகிழ்ச்சி வரணும். நம்ம எங்கேருந்து வந்தோம், எப்படி எப்படி வந்தோம், இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு இல்லைன்னா நம்ம வாழ்க்கை எப்படி போயிருக்கோம், நம்ம வாழ்க்கை என்ன மாதிரி போயிருக்கோம், நம்ம எப்படி இருந்திருப்போம். இப்படி யோசிக்கும் போதே நமக்கு வந்து சந்தோஷம் வருது பாருங்க. ஆனந்த சத்தமிடுறோம், மகிழ்ச்சி ஆக்குறோம் பாருங்க. கர்த்தர் நம்மளை தேடி வர்றாரு. கர்த்தர் என்ன சொல்லியிருக்கார், வசனம் என்ன சொல்லுது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார்னு சொல்லுது இல்லையா. அப்போ நம்ம எதை இழந்தோமோ, எந்த சந்தோஷத்தை இழந்தோமோ அதை இன்னைக்கு தேடி கொடுத்துருக்காரு. இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்குள்ளே இல்லை, ஆண்டவர் அறியாத ஒரு மனுஷனாக இருந்திருந்தா இன்னைக்கு இந்த இடத்துல இப்படி இருந்திருப்பாமான்னு தெரியாது. இந்த அளவு இப்போ நம்ம ஃபீல் பண்ணுற மகிழ்ச்சி நம்ம இருதயத்தில் இருந்திருக்குமானே தெரியாது. அழுது கொண்டு இருந்திருப்போம், சிலர் அழிஞ்சு போயிருப்போம், என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் இல்லையா. ஆனால் கர்த்தர் அப்படி விடலை நம்மளை. இன்னைக்கு சந்தோஷமாக இங்கே கொண்டு உட்கார வச்சிருக்கிறாரு. நம்மளை ஆசீர்வாதத்தினால நிரப்பி இருக்கிறாரு, செழிப்பினால் நிரப்பி இருக்கிறாரு, எல்லா நன்மைகளையும் தந்திருக்கிறாரு, உயர்த்தி இருக்கிறாரு, நம்ம லெவலில் வாழ்க்கையுடைய தரத்தை மாற்றி இருக்கிறாரு. இதை நினைக்கும் போதே நமக்கு மகிழ்ச்சி வருது. இதனால் நம்ம ஆனந்த சத்தமிடுகிறோம். ஹல்லேலூயா. இதுதான் பாருங்க துதி. இந்த ஆண்டவருடைய செயல்களை ரசித்து ரசித்து வெறும் இந்த உலகத்தை படைச்சாரு. அதுவே ஒரு பெரிய சத்தியம், அது வேற கதை. ஆனால் வெறும் இந்த உலகத்தை மனுஷனுக்காக படைச்சாரு. சயின்டிஃபிக்கலி பார்த்தீங்கன்னா ஒரு சுத்தமான ஆக்சிஜனை சுவாசிக்கிறதுனால மனுஷனுக்கு எவ்வளவு ஹார்மோன்ஸ் ரெகுலேட் ஆகுது, எவ்வளவு நன்மைகள் அவனுடைய உடம்பில் நடக்குது இல்லையா. டாக்டர்ஸ் எல்லாம் அதை ஆராய்ச்சி பண்ணி முடியலை. அது ஒரு சைடு இருக்குது, அவருடைய படைப்பின் அதிசயம் ஒரு சைடு இருக்குது. இன்னொரு சைடு அவருடைய புதிய ஏற்பாட்டில் அவருடைய அவர் இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த கிரியைகள், அது இன்னொரு சைடு. ரெண்டு பகுதியை பார்த்தாலும் நமக்கு வந்து அந்த சந்தோஷத்தினால நம்ம நிரப்புறோம். இதுக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். இந்த காரியங்களை கர்த்தரை துதிக்கிறோன்னு சொல்லும்போது இந்த காரியங்களை ரசித்து ருசித்து உள்ள மகிழணும் பாருங்க. மகிழ்ச்சி நிமித்தம் நமக்கு நன்றி செலுத்தணும். இதுதான் கர்த்தரை துதிக்கும் துதி. ஆமேன். இயேசு அது மட்டும் இல்லை, அவருடைய கரத்தின் கிரியைன்னு சொல்லும்போது அவருடைய சொந்த குமாரனையே அவர் கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துங்கிற சொந்த குமாரனையை கொடுக்கும்போது மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. பொதுவாக இந்த உலகத்தில் மனுஷனுடைய பிரதானமான நோக்கம் என்னன்னு பார்த்தா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, கர்த்தரோடு கூட என்றென்றைக்கும் சந்தோஷமாக இருக்கிறது. இதுதான் மனுஷனுடைய பிரதானமான நோக்கம். மனுஷன் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதுக்கான நோக்கம் வந்து அதுதான் இந்த முதல் 4 வசனத்தில் கொடுத்துருக்கு பாருங்க. ஹல்லேலூயா. மனுஷனுக்கு வேலை தான் என்னது, அவரை துதிச்சிட்டே இருக்கணும், அவரை என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கணும். எதுக்காக அவரை நம்ம துதிக்கணும், அவர் நல்லவருங்கிறதுக்காக, அவர் சத்தியபரன் என்பதற்காக, அவருடைய கேரக்டர் வந்து சத்தியம் உள்ளவராக இருக்கு, சொன்ன சொல்லை மாற்றாத தெய்வம் என்பதாக இருக்கிறதுக்காக, அவருடைய தயவை பேசுகிறதற்காக, அவர் அன்பை பேசுகிறதற்காக தான் நம்ம வந்து துதிக்கணும் பாருங்க. வசனம் சொல்லுது, காலையில் உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவருடைய சத்தியத்தை, அவரை துதிக்கிறதுக்கு நம்ம வந்து அவருடைய சத்தியத்தை அறிவிக்கணும், அவரை பற்றி பேசணும், அவர் செய்த நன்மைகளை பேசணும் பாருங்க. அதுக்கு நம்ம மற்றவர்கள்கிட்ட தான் பேசணும்னு இல்லை, நமக்கு நாமளே பேசினா கூட அது எஃபெக்டிவ் தான். உங்களுக்கு யாருமே மற்றவர்கள் கிடைக்கலன்னா விடுங்க, உங்களுக்கு நீங்களே பேசுங்க. உங்கள் ஆத்மாவை நீங்கள் வந்து கர்த்தருடைய நன்மையை சொல்லி 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 திருப்திப்படுத்துங்க. பொதுவாக நம்ம அந்த மாதிரி பேச மாட்டோம், இல்லாமல் குறைவு வருத்தத்தை பேசுவோம் பாருங்கள். ஐயோ எனக்கு அது இல்லையே, இது இல்லையே, சரியாக நடக்கலையே, இது மட்டும் அன்னைக்கு சரியாக நடத்திருந்தா நான் இன்னைக்கு நல்லா இருந்திருப்பேனே, இப்படி பேசுவது பொதுவாக நமக்கு பழக்கம் பாருங்கள். அப்படி செய்யக்கூடாது. கர்த்தருடைய தயவை பேசணும், கர்த்தருடைய அன்பை பேசணும், அவர் எனக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்கான்னு அதை சொல்லணும் பாருங்கள். அதுதான் துதி. ஹல்லேலூயா. ஆமேன். 4வது வசனம் சொல்லுது, கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர், உமது கரத்தின் கிரியைகளை நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். இப்போ பாருங்கள், மகிழ்ச்சி, ஆனந்த சத்தம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து எப்படின்னு சொல்லியாச்சுன்னா 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும். அப்போ கர்த்தரை துதிக்கிறதுக்கு, ஆனந்தமாக சத்தமிடுறதுக்கு நம்ம வந்து பலவிதமான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் யூஸ் பண்ணி துதிக்கிறோம். இதில் பாருங்கள், 10 நரம்பு வீணை. வீணையில் ஒரு நரம்பு இருந்தாலே மியூசிக் வரும். ஆனால் வந்து 10 நரம்புன்னா அது எதை குறிக்குது, நல்ல கிராண்டான மியூசிக்கு.
10 நரம்பு, ஒரு நரம்பு இருந்தாலும் டைம் மியூசிக் வரும் பாருங்க. ஆனால் 10 நரம்பு பல விதமான மியூசிக்கை வச்சு அது ஆண்டவரை துதிக்கணும் பாருங்க. மியூசிக்கில் அதாவது என்னெல்லாம் வெரைட்டி இருக்குதோ அது எல்லாத்தையுமே கர்த்தருக்காக யூஸ் பண்ணணும். இன்றைக்கி உலகத்துக்காக உலகத்தான் வந்து அதெல்லாம் வச்சு எப்படியோ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் உண்மையிலே அதை தேவனுக்காக யூஸ் பண்ணணும். தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை தேவனுக்காக யூஸ் பண்ணணும். சில சபைகள் வந்து சில பிரிவுகள் வந்து அதெல்லாம் தவறு, கர்த்தருக்கு ரொம்ப சபைக்குள்ளே வந்து பெரிய அளவில் மியூசிக்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பைபிளில் அப்படி சொல்லலை. பார்த்தீங்களா, ஒரு நரம்பு வீணைன்னு சொல்லியிருக்கலாம், 10 நரம்பு வீணைனால கிராண்டாக கர்த்தரை அவரை துதிக்கிறதுக்கு எதை வேணாலும் யூஸ் பண்ணுங்க. இருக்கிற டேலண்ட் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்க. இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்ன டெக்னிக்ஸ் உண்டோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்க. அதில் ஒரு சிலர் வந்து ஒரு பிரிவினர் எல்லாம் சொன்னாங்க, அந்த ராக் மியூசிக் எல்லாம் கர்த்தருக்கு யூஸ் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பிசாசுடையது, இந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க இல்லையா. மியூசிக்கில் என்ன டைப் இருந்தால் என்ன, அதை உலகத்துக்கு யூஸ் பண்ணுறதை விட கர்த்தரை துதிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது நலம். ஹல்லேலூயா. உலகத்தானுக்கு எதுக்கு? கர்த்தர் மியூசிக்கை படைச்சது கர்த்தர். ஒரு மனுஷனுக்கு டேலண்ட்டை கொடுக்கறது கர்த்தர். அதை உலகத்தான் தூக்கிட்டு போகிறதுக்கு பதிலாக அவனை தூக்கிட்டு போக விட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஆண்டவருக்காக எல்லா விதமான மியூசிக்லையும் மியூசிக்கை போடணும் பாருங்க. ஹல்லேலூயா. என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்கோ எல்லா டெக்னிக்ஸையும் யூஸ், எல்லா டெக்னாலஜியும் கொண்டு வரலாம் பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அதனால் மகிமைப்படுவார் பாருங்க. ஹல்லேலூயா. சிறப்பாக பயன்படுத்தணும், டிஃப்ரெண்ட் டைப்ஸாக பயன்படுத்தணும், எல்லா டேலண்ட் பயன்படுத்தணும். ஒன்றுமே இல்லையா, 10 நரம்பு வீணை நம்ம கரம் இருக்குது பாருங்க. ஹல்லேலூயா. கைகளை தட்டி அவருக்காக நம்ம கிட்ட இருக்கிற எதெல்லாம் இருக்குதோ அத்தனையும் ஒப்பு கொடுத்து உளமாற மனசார நம்ம முழு இருதயத்தோட கர்த்தரை கரங்களை தட்டி பாடணும் பாருங்க. ஆமீன். ஹல்லேலூயா. 5-6 வசனம் பார்த்தீங்கன்னா, அவருடைய கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், அவருடைய யோசனைகள் மகா ஆழமானவைகள். மனுஷனை படைச்சாரு பாருங்க. மனுஷனை அவருடைய சாயலின்படியையும் ரூபத்தின்படியையும் படைச்சாரு. எதுக்காக? அவருடைய சாயலின்படியையும் அவருடைய ரூபத்தின்படியையும் படைக்கணும். மிருகத்தை மாதிரி படைச்சிருக்கலாமே, ஒரு சிங்கத்தை மாதிரி, ஒரு பூனையை மாதிரி, ஒரு நாயை மாதிரி படைச்சிருக்கலாமே. இல்லை, அவர் ஏன் அவரை மாதிரி படைச்சாருன்னா, அவரை மாதிரியே நம்ம உண்டாக்குனாதான் அவர் நம்மளோடு, அவரோட லெவலும் நம்மளோட லெவலும் ஈக்குவலாகி அவர் நம்ம கூட பேச முடியும். அவர் ஒரு நாய்கிட்டேயோ பூனைக்கிட்டேயோ போய் அவருக்கு ஈக்குவலாக பேச முடியாது. அது ஒரு நமக்காக பணிவிடைக்காக அனுப்பப்பட்ட சிறிய மிருகம் பாருங்கள். இல்லை, நம்ம வந்து அவருடைய சாயலின்படியும் ரூபத்தினுடைய அவர் நம்மளை மதிக்கிறாரு, அவருக்கு ஈக்குவலாக மதிக்கிறாரு. ஹல்லேலூயா. அதன்படியே நம்ம கூட பேச விரும்புகிறாரு, நம்ம கூட அவர் வந்து சஞ்சரிக்க விரும்புகிறாரு. ஹல்லேலூயா. அவருடைய ரூபத்தின்படியும் அவருடைய ஹல்லேலூயா அவருடைய இமேஜ் அவருடைய ரூபத்தின்படியும் உருவாக்கும் போது நம்மளால் தேவனோடு கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியுது பாருங்கள். ஹல்லேலூயா. எப்படி பிற மனிதர்களோட நம்ம நட்பு உறவு கொண்டு, நண்பன்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, ஒரு நல்ல நண்பன் இருந்தால் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி எப்படி ஒரு நண்பன் கூட நம்ம வந்து ஒரு உறவை வச்சுக்க முடியுதோ அதே மாதிரி தேவனோடு கூட வைத்து கொள்ள முடியும். அதனால தான் அவர் எவ்வளவு ஒரு ஞானம் இருந்தால் அவருடைய ரூபத்தின்படியே நம்மளை உருவாக்கி இருப்பார். அவருடைய சாயலின்படி அவருக்கு எவ்வளோ ஞானம், அவருடைய யோசனையெல்லாம் ரொம்ப ஆழமானது, நம்மளால் அப்படி யோசிக்கவே முடியாது. ஆமேன். ஹல்லேலூயா. மனுஷனை அப்புறம் எப்படி படைச்சிருக்கிறாரு கடவுள். அதனால தான் பாருங்கள், இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட மனுஷ நாகரிகமே இல்லாத, நாகரிகத்தோடு தொடர்பே இல்லாத ஒரு காட்டுவாசி இனங்களை நீங்கள் போய் பார்த்தா கூட அந்த மனிதர்களாலையும் கடவுளை வணங்காமல் இருக்க முடியாது. அவங்க ஏதோ ஒன்று வணங்குறாங்க, கல்லோ மண்ணோ மரமோ சூரியனோ எதையோ ஒன்று கையில் கிடச்சதை உருவாக்கி வணங்குறாங்க பாருங்க. ஏன்னா கடவுளை வந்து மனுஷன் அப்படி உருவாக்கி இருக்கார். கடவுள் ஏதோ அவருக்கு வந்து மனுஷனுடைய தன்மையே அவன் கடவுளோடு கூட உறவு கொள்ளணும். அப்போ அவனை என்ன பண்ணுறான், ஏதோ ஒன்று அவனுக்கு தெரியலை கடவுளை பற்றி, ஏதோ ஒன்று வணங்க ஆரம்பிக்கிறான். அவனால் வணங்காமல் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. எவ்வளவு ஆழமாக சிந்திச்சிருக்கிறாரு பார்த்தீங்களா. இதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு புரியுது, கடவுள்னு ஒருவர் இருக்காரான்னு நம்மளால் ஆர்கியூ பண்ணவே முடியாது. நாத்திகர்கள் ஆர்கியூ பண்ணுவாங்களே, கடவுள்னு யாருமே கிடையாது. இதெல்லாம் யோசிக்கும் போதே நம்மளால் அப்படி பண்ண முடியாது. நமக்கு நல்லா புரியுது இல்லையா, கடவுள்னு ஒருவர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. மனுஷனோட தன்மைக்குள்ளே வச்சுட்டாரு. ஹல்லேலூயா. ஆமேன். அடுத்ததாக அவருடைய இந்த கிரியைகள், ஒரு யோசனைகள் இதெல்லாம் பார்க்கும்போது மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான்.
கடவுளை உணராத, கடவுளை துதிக்காத, கடவுளை அறியாத மனிதரை மிருக குணமுள்ள மனிதன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமேன். அவன் நல்லவனாக இருந்தாலும் அந்த கேட்டகரியில் தான் வரான் பாருங்க, மிருக குணமுள்ள. அது ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு, மிருக குணமுள்ள மனிதன் அப்படின்னா? மிருகம் என்ன செய்யும்? மிருகம் வந்து தன்னுடைய உணவை வேட்டையாடும், சாப்பிடும், அதுக்கப்புறம் அதுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்காக அது தோணுனதை செய்யும், தூங்கும். இதே மாதிரி தான் மனுஷனுடைய லைஃப்பும் வந்து ரொட்டீனாக ஓடிட்டே இருக்குது. உணவை சம்பாதிக்கிறதுக்காக ஏதோ ஒன்று செய்கிறான், பணத்தை உணவுன்னா நம்ம டேர்ம்ஸில் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக ஏதோ ஓடிக்கிட்டே இருக்கான், ட்ரை பண்ணுறான், ஏதோ அவனால் முடிஞ்ச அளவு சம்பாதிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், அவன் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக என்னெல்லாம் செய்ய முடியணுமோ செய்கிறான். அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கை எப்படி முடியுது, ஒரு நாள் முடியுது, மறுநாள் அதே மாதிரி தொடங்குறான். இந்த மாதிரி இருக்குது பாருங்க. ஹல்லேலூயா. ஆனால் இதில் வந்து சில மிருக குணமுள்ள சில மிருகங்கள் என்ன பண்ணும், தன்னுடைய சுய நலத்துக்காக இன்னொரு மிருகத்தை கொல்றது கூட அதுக்கு இருதயத்தில் இந்த சிம்பத்தி, பாவம் அதெல்லாம் கிடையாது. கொல்லணுன்னாலும் கொன்றோம் இல்லையா? பிற மனிதர்களுக்கு நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பிற மனிதர்களுக்கு ஆபத்து உண்டாக்குறதுக்கு அவன் தயங்காமல் இருக்கிறான். இதான் வந்து மிருக குணமுள்ள மனிதன். இப்போ நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது பாருங்கள், 5 வயது பிள்ளை, 3 வயது பிள்ளை, இவங்களை வந்து ரேப் பண்ணி கொல்றாங்க. இந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது எப்படி நம்மளால் தாங்கவே முடியாமல் இருக்குது. அதை கேட்குறதுக்கே நமக்கு அவ்வளோ கொடுமையாக இருக்குது. இதை படிக்கும்போது எப்படி இந்த மனுஷர்களால் இதை செய்ய முடியுதுன்னு நம்மளால் கிரகிக்கவே முடியலை இல்லையா? இதை ஏன் நம்ம வந்து யோசிக்கணும்னா, நான் அந்த மாதிரி இல்லை, அதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இன்னைக்கு நான் தேவனை அறியாத மனிதனாக இருந்திருந்தா நானும் மிருக குணமுள்ள மனிதராக இருந்திருப்பேன். என்னுடைய சந்தோஷத்தை நிறைவேற்றுறதுக்காக எப்பேற்பட்ட மிருக குணத்தையும் நான் வெளிப்படுத்தி இருக்கக்கூடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் அப்படி இல்லை. ஹல்லேலூயா. நான் கர்த்தரை மீட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தரை அறிகிற அறிவை எனக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் நான் வந்து மிருக குணமுள்ள மனிதன் கிடையாது. தேவனை அறிந்த, தேவனுடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் உருவாக்கப்பட்ட தேவ மனிதன், நான் நீதிமான். ஆமேன். ஹல்லேலூயா. இது நினைக்கும் போது சந்தோஷம் வருது பாருங்கள். கர்த்தரை துதிக்க தோணுது பாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்கள். அதுக்கு அடுத்தது துன்மார்க்கருக்கு என்ன நடக்கும்? அப்படி துன்மார்க்கர் வந்து புல்லை போல தலைப்பான். அந்த புல் வளர்கிற வேகத்தை பார்த்தாலே தெரியும், சீக்கிரம் அழிஞ்சு போகும். புல்லை போல தலைப்பான். அக்கிரமக்காரர் யாரும் செழிப்பாக வளர்ந்தது மாதிரி இருக்கும். ஆனால் அது என்றென்றைக்கும் அழிந்து போகும் பாருங்கள். புல்லை நம்ம யாரும் விரும்புறதில்லை, வெட்டி தள்ளிடுவோம். அதுபோல் அவன் என்றென்றைக்கும் அழிந்து போவான். தேவன் அவனை அழித்து தள்ளுவார் பாருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அது கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராயிருக்கிறீர், உமது சத்துருக்கள் அழிவார்கள். தேவனுடைய சத்துருக்களும் அப்படி தான் பாருங்கள், அழிவார்கள். இன்னும் சொல்ல போனால் தேவன் அழிப்பார். தேவனுக்கு சத்துருவாக இருக்கிறவன் செழிப்பாக இருக்கிறது மாதிரி இருக்கும். சத்துருவானவன், துன்மார்க்கன் செழிப்பாக வளர்ந்து இருக்கும்போது அவனை பார்த்து பொறாமைப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. அவனை வச்சிருக்கிறது கூட நமக்கு வந்து விசுவாசத்துக்காக தான் வச்சிருக்கிறாரு. அவனை பார்த்து ஒரு காட்டுப்புள்ளையே இப்படி போஷிக்கிறாரே, நம்மளை எப்படி போஷிப்பார்? விசுவாசத்துக்காக தான் அவனை வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால் அவனை பார்த்து அவன் செழிப்பான், ஆனால் அழிஞ்சு போயிடுவான். ஆனால் நம்ம அப்படி கிடையாது. என்றென்றைக்கும் அவருடைய பிரகாரங்களில் செழித்திருப்போம் பாருங்கள். நித்தியமாக வாழுவோம். இன்றைக்கி நம்ம செழிப்பில் சில குறைவுகள் இருக்கலாம், சில தாழ்ச்சிகள் இருக்கலாம். ஆனால் நம்ம என்றென்றைக்கும் அப்படி இருக்க போகிறதில்லை. நம்ம தலையெழுத்து, நம்ம முடிவு அப்படி இருக்க போகிறதில்லை. நம்ம நேசிக்கிற தகப்பன் ஒருவர் உண்டுன்னு நமக்கு தெரியும். நித்திய காலமாக நம்ம நேசிக்கப்பட போகிறோம், நம்ம அன்பு கூறப்பட போகிறோம், நம்ம சந்தோஷமாக இருக்க போகிறோம். நம்மளை கேர் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் உண்டு. உலகதரமான தாய் தகப்பன்மார் கூட ஒரு காலத்துக்கு அப்புறம் நம்ம கூட இருக்கிறது இல்லை இல்லையா? எல்லாரும் அவங்க எவ்வளவு பெஸ்ட்டாக அவங்களால முடிந்த அளவு பெஸ்ட்டான காரியங்களை நமக்கு செய்தால் கூட தேவன் செய்கிறது மாதிரி வராது. எவ்வளவு பெஸ்ட்டான அம்மா அப்பாவாக இருந்தாலும் தேவன் செய்கிற மாதிரி வராது. அந்த அளவு பெஸ்ட்டான அப்பா நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். நித்திய காலமாக நம்ம நேசிக்கப்பட போகிறோம். எத்தனை பேர் இன்னைக்கு கணவனுடைய நேசம் எனக்கு கிடைக்கல, மனைவியுடைய நேசம் கிடைக்கலன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? ஒன்றுமே இல்லை, நீங்கள் பயப்படாதிருங்க. நித்திய காலமாக நேசத்தினால நிறைஞ்சு, அன்பினால மகிழ்ந்து, சந்தோஷத்தினால நிரம்பி மகிழ்ந்து களி கூறக்கூடிய ஒரு நாட்கள் உங்களுக்கு வரப்போகுது.
ஹalleluya. அன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு குறைவே இருக்காது, அன்புக்கும் பாசத்துக்கும் குறைவே இருக்காது பாருங்க. ஹalleluya. ஆமென். அடுத்தது ஹalleluya 10-11 வசனங்கள் வந்து இந்த சங்கீதத்தை எழுதினருடைய சாட்சி பாருங்க. 9-10-11 கர்த்தாவே உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள், சகல அக்கிரமக்காரர்களும் சிதறுண்டு போவார்கள். ஹalleluya. நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கை எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு 100 வருஷம் நம்ம வாழ போகிறோம்னா 100 80 whatever it is, இந்த கொஞ்சம் வருஷம் நம்ம இந்த உலகத்தில் வாழ போகிற வாழ்க்கை வந்து ஆண்டவருடைய பார்வையில் ஒரு அற்பமான நாட்கள் தான், அற்பமான நாட்கள் தான். ஏன்னா மனுஷனுடைய உண்மையான லைஃப் ஸ்பேனுங்கிறது நித்தியமான காலம். எத்தனை வருஷம் நம்ம வாழ போகிறோம்? 1000, 2000, 3000, 4000 போயிட்டே இருக்க போகுது. இதில் இந்த 100 வருஷம் வந்து ஒன்றுமே கிடையாது பாருங்கள், சின்ன ஒரு டைம் பீரியட் தான் பாருங்கள். ஹalleluya. இந்த அக்கிரமக்காரர்கள் இந்த சின்ன டைம் பீரியடில் நல்லா செழித்து வளர்கிறாங்க. ஆனால் வந்து இந்த அவங்க எத்தனை வருஷம் வாழ்கிறாங்களோ 100 வருஷம் அந்த மாதிரி வாழும்போது அதோடு அவங்க லைஃப் வந்து முடிஞ்சிருது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு நன்மையுமே எந்த இடத்துலையும் கிடைக்காது, இந்த உலகத்துலேயும் இல்லை, அவங்க போகக்கூடிய உலகத்துலேயும் கிடையாது பாருங்கள். ஆனால் நம்ம அப்படி கிடையாது. ஹalleluya. நம்ம என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துகிறீர். ஹalleluya. அப்படின்னா என்னது? என் வாழ்க்கை காண்டாமிருகத்தை போல் உயரும். ரொம்ப பலனுள்ள மிருகம் பாருங்கள். காண்டாமிருகத்தை சிங்கத்தால் கூட அவ்வளோ ஈஸியாக கடிக்க முடியாதான். அதனுடைய ஸ்கின்னே வந்து 5 சென்டிமீட்டர் கூட கிட்ட திக்னஸ் இருக்குமா பாருங்கள். அந்த சதை, அந்த தோலுடைய வண்ணமே நல்லா 5 சென்டிமீட்டர் கிட்ட நல்ல வண்ணம். அப்போ அந்த பல் வந்து அவ்வளோ ஈஸியாக உள்ள குத்தவே குத்தாதான், கடித்தாலும் அந்த சதைக்குள்ளே இறங்காது. அப்போ பாருங்களேன், காண்டாமிருகத்துடைய பலன் ரொம்ப பலன் உள்ள ஒரு மிருகம் பாருங்கள். அதனுடைய கொம்பு ரொம்ப ஸ்ட்ராங்கான கொம்பு பாருங்கள். அந்த கொம்பை போல் உன் வாழ்க்கையை நான் உயர்த்துவேன்னு சொல்கிறாரு. யாராலையும் அசைக்க முடியாது. ஹalleluya. செழித்து வளர்ந்தவையெல்லாம் அறுப்புண்டு ஒன்றும் இல்லாமல் காஞ்சு கிடப்பான் பாருங்கள். ஹalleluya. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நீதிமான்கள் அப்படி கிடையாது பாருங்கள், பயங்கரமாக நிற்க போகிறாங்க. அவருடைய கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பு போல் உயரும். புது எண்ணெயினால் அவனை வந்து தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார். காலைதோறும் அவருடைய கிருபை புதுசாக இருக்குல்ல. உங்கள் வாழ்க்கை என்றைக்குமே பழையது மாதிரி இருக்கும்னு நினச்சிடாதீங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு புது கிருபை இருக்குது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை புதுசாக்க ஆசைப்படுறாரு. பழைய தேவையில்லாத சூழ்நிலைகள், தேவையில்லாத வருத்தங்கள், வேதனைகளும் கண்டிப்பாக உங்களுக்கு மாறும். என்றைக்குமே நான் இன்னைக்கு அனுபவிக்கிற வேதனை என்றென்றைக்கும் இருக்குமோன்னு நினச்சிடாதீங்க. எந்த வேதனையை நீங்கள் அனுபவித்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது அதி சீக்கிரத்தில் விலகக்கூடிய லேசான உபத்திரவம். அப்படியே சொல்லுங்க, இது அதி சீக்கிரத்தில் விலகக்கூடிய லேசான தேவன் நமக்காக வைத்திருக்கிற காரியங்களை நம்ம நினைவு கூறும்போது அவ்வளவு நம்பிக்கை வருகிறது இல்லையா? இதெல்லாம் எங்கிருந்து வருது, எப்படி நமக்கு தெரியும்? இந்த வசனங்களின் மூலமாக தானே தெரியுது. அப்போ என்ன பண்ணணும்? வசனங்களை நம்ம அதிகமாக தியானிக்க தான் நம்பிக்கை வரும். வாழ்க்கையில் வேதனை இருக்குது, வருத்தம் இருக்குது, எப்படி நமக்கு நம்பிக்கை வரும்? வசனத்தை தியானிக்கணும். வசனத்தில் என்ன கொடுத்துருக்குற, கர்த்தர் என்ன கொடுத்துருக்காருன்னு நம்ம திங்க் பண்ணும்போது தான் பாருங்கள் அந்த சந்தோஷம் நமக்கு வரும் பாருங்கள். ஹalleluya. இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கு, தேவனை துதிக்கிறது நம்ம பயங்கர சந்தோஷத்தோடு துதிக்கணுமா பாருங்கள், என்ஜாய் பண்ணி துதிக்கணுமா, என்ஜாய்மெண்ட்டோடு. இந்த வசனத்தில் 4வது வசனத்தில், என்னை மகிழ்ச்சியாக்கினீர், உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன், ஐ சிங் ஃபார் ஜாய் அப்படின்னு வருது. இந்த ஜாய் என்ஜாய்மெண்ட் பாருங்கள். கர்த்தரை துதிக்கும் போது நல்லா என்ஜாய் பண்ணி துதிக்கணுமா பாருங்கள். உலக மனுஷர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சபைக்குள்ளே என்ஜாய்மெண்ட்லாம் இருக்கக்கூடாது. என்ன சபைக்குள்ளே என்ஜாய்மெண்ட்டு, என்ன துள்ளி குதிக்கிறது, என்ன அப்படின்னு சொல்லியே வந்து என்ஜாய்மெண்ட் எல்லாம் பிசாசு தூக்கிட்டு போகிறான் பாருங்கள். கர்த்தரை துதிக்கும் போது மனசில் ஒரு என்ஜாய்மெண்ட் வரணும் பாருங்க. சந்தோஷமா என்ஜாய் பண்ணி ஜாலியாக ஆடி பாடி அவரை துதிக்கணும் பாருங்க. அதனாலே நிறைய பேர் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, பரலோகமே என்ஜாய்மெண்ட்டாகவே இருக்காது. பரலோகத்துக்குனா வெறும் போர் அடிச்சுட்டு வெள்ளை அங்கி போட்டுட்டு ஆண்டவர் அப்படியே போர் அடித்து வயசான ஒரு தாத்தா உறங்கிட்டு இருப்பார் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ ஆனால் நரகத்துக்கு முன்னே பயங்கர ஜாலியாக இருக்கும், பயங்கர பாட்டு டான்ஸு சூப்பராக இருக்கும். அப்படி ஒரு கூட்டத்தார் வந்து நிஜமாவே நம்புகிறாங்க பாருங்கள்.
ஏதோ நரகம் வந்து ரொம்ப ஜாய்ஃபுல்லான இடம் போலும். ஏன்னா நம்ம சபையில் உள்ள கோட்பாடுகள் தான் அதுக்கு ரீசன் பாருங்கள். சபையில் உள்ள சில தத்துவங்கள், சில நம்பிக்கைகள் தான் அதுக்கு ரீசன் பாருங்கள். அந்த மாதிரி நினச்சிட்டாங்க சில மனிதர்கள். பரலோகம் பயங்கர போரிங்காக இருக்கும், ஆனால் நரகம் வந்து பயங்கர என்ஜாய். ஏன்னா அந்த ராக் மியூசிக் எல்லாம் பிசாசுடையது பார்த்தீங்களா, அதனால் அவன் நல்லா மியூசிக் எல்லாம் வாசி பயங்கர ஜாலியாக இருப்பான். பரலோகம் போர் அடிக்கும். உலகத்தின் மிகப்பெரிய பொய். ஆமேன், ஹல்லேலூயா. எல்லா சந்தோஷத்தையும் படைச்சது ஆண்டவருங்க. இந்த சபை மக்கள் நிறைய பேர் அங்கே போய் வெக்கப்பட்டு தான் நிற்க போகிறோம். ஏன்னா சபையில் வந்து ஐயோ நம்ம சபையில் எல்லாம் என்ஜாய் பண்ணக்கூடாது, கவனமாக அப்படியே ரொம்ப கவனமாக பயபக்தியோடு இருக்கணும்னு நினச்சி பயந்தே அங்கே போய் பார்த்தா ஆராதனைனா பயங்கர ஜாலியாக இருக்க போகுது. ஹல்லேலூயா. நரகத்தில் சந்தோஷம்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. சந்தோஷம்னு சொல்கிறதுக்கு ஒரு கட்டுகளவு கூட ஒன்றுமே இருக்காது பாருங்கள். அப்படி எதுவுமே கிடையாது நரகத்தில். சந்தோஷம் என்பது தேவனோடு கூட இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆமேன், ஹல்லேலூயா. உண்மையிலே ஆடலோடும் பாடலோடும் சந்தோஷத்தோடு என்ஜாய் பண்ணி பார்ட்டி மாதிரி சூப்பராக சந்தோஷம் நிறைந்த, சுகம் நிறைந்த, ஹாப்பினஸ் நிறைந்த ஒரு இடம் இருக்கும்னா அது பரலோகம்தான். நரகத்தில் ஒன்றுமே இருக்காது. சந்தோஷம்னு சொல்கிறதுக்கு ஒரு கடுகளவு கூட நீங்கள் எதையுமே எடுத்து காட்ட முடியாது. வருத்தம், வேதனை, கண்ணீர், பற்கடிப்பு இதுதான் இருக்கும் பாருங்கள். ஆமேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாக எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். நம்பிக்கை, விசுவாசத்தில் பேசுகிறாரு பாருங்க. ஹல்லேலூயா. என் சத்துருக்களுக்கு, அதாவது இன்னைக்கு நான் ஒரு விதத்தில் கஷ்டப்படுறேன் உண்மைதான், ஆனால் இந்த கஷ்டம் முடிவுக்கு வர்றதை என் 2 கண்ணும் காணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் ஒரு வேதனைப்படுறேன் உண்மைதான், இதை என் 2 கண்ணும் காணும். எனக்கு எதிர்த்து நிற்கிறவங்க, எதிரியாக நிற்கிறவங்க, என்னை நாசம் பண்ணணும்னு நிற்கிறவங்க, என் அழிவை பார்க்கணும்னு நிற்கிறவங்க ஒன்றும் இல்லாமல் ஆகிறத என் 2 கண்ணும் காணும். ஹல்லேலூயா. அவங்களுக்கு விரோதமாக என்ன நடக்குதுங்கிறத என் காது வந்து கேட்கும். ஹல்லேலூயா. ஆனால் நீதிமானுக்கு என்ன நடக்கும்? நீதிமான் வந்து பனையை போல செழித்து லீபனோனுள்ள கேதுருவை போல வளருவான். அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்கள் அவனோட வாழ்க்கை. பெஸ்ட்டான தடி இதெல்லாம். நம்ம வந்து பெஸ்ட்டான தடின்னு எதை சொல்லுவோம்? இந்த என்னது, தேக்கு மரத்தை நம்ம வந்து சொல்லுவோம் பாருங்கள், அதான் பெஸ்ட்டான தடி. இங்கே வந்து லீபனோனுள்ள கேதுரு பனை எல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக, எந்த ஒரு வறட்சியிலையும் ஸ்ட்ராங்காக வளரக்கூடிய அது மாதிரி உங்கள் வாழ்க்கை பாருங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒருத்தனை வந்து தட்டி போட முடியாது பாருங்கள். ஹல்லேலூயா. அது எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும்? அந்த கடைசி வசனத்தை பாருங்களேன், அது அவ்வளவு ஸ்வீட்டான வசனம். நீங்கள் எப்படி இதை வந்து இந்த கவிதைகளிலெல்லாம் மிகப்பெரிய கவிதை மாதிரி, அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. வயசான காலத்தில் முட்டு வலி வராது, முட்டு தேயாது, எலும்புகள் வீக்காகாது. ஹல்லேலூயா. கண்கள் சோர்ந்து போகாது. முதிர் வயதிலும் கனி தந்து செழிப்பா புஷ்டியும் பசுமையுமா இருப்போமா பாருங்க. ஹல்லேலூயா. அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் நீதிமானுடைய வாழ்க்கை. பனையை போல் செழித்துன்னா அதுதான். வயசான காலத்தில் கூட நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம் ஆண்டவருக்குள்ளாக. ஒன்றும் நம்மளை அசைக்காது. இந்த உலகத்தில் இருக்க வியாதியாக இருக்கட்டும், சூழ்நிலையாக இருக்கட்டும், மனக்கவலை எதுவுமே நம்மளை அசைக்காது. நம்ம எல்லா விதத்துலேயும், ஹெல்த்லையாக இருக்கட்டும், வாழ்க்கை சூழ்நிலையிலையாக இருக்கட்டும், பண காரியங்கள்லையாக இருக்கட்டும், செழிப்பு, நம்ம நல்லா இருப்போம். ஆமேன், ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய சமாதானத்தை காண்போம், பிள்ளைகளுடைய சமாதானத்தை காண்போம். ஹல்லேலூயா, 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 நம்புங்க. உங்களுடைய தேய்ந்த எலும்புகளெல்லாம் மறுபடியும் புதுசாக ஒரு குழந்தைக்கு குறுக்கிறது மாதிரி குறுக்கும். நம்புங்க. நீங்கள் நம்புறது தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். பலவீனம் அன்னைக்கு அது நடந்ததுனால என் எலும்பு பலவீனம். நிறைய பேர் வந்து சொல்கிறத கேட்டிருக்கேன். நான் வந்து ப்ரெக்னன்சி காலத்தில் என் அம்மா என்னை நல்லா கவனிக்காததுனால நான் என்னை கஷ்டப்படுறேன், இப்படியெல்லாம் நிறைய பேர் வந்து புலம்புறதை நான் கேட்டிருக்கேன். அதெல்லாம் விடுங்க. பழைய காலத்தில் என்ன வேணால் நடந்துட்டு போட்டோம். இன்னைக்கு என் எலும்பு ஜீவன் அடையும். நம்புங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு என் எலும்பு ஜீவனடையும். கர்த்தருடைய வார்த்தையினால என் எலும்பு செழிக்கும், என் எலும்பு பலப்படும்.
என் எலும்புக்கு தேவையான விட்டமின் டி, மினரல்ஸ், கால்சியம் என்னெல்லாம் வேணும் அது கர்த்தருடைய வசனத்திலிருந்து எனக்கு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளையுடைய சமாதானத்தை தான் நான் காண்பேன். நம்புங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதுதான் வசனம் சொல்லுது பாருங்க. ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தரை துதிக்கும் துதி. வேதனையை கண்டாலும் அதை தான் பேசுங்கன்னு சொல்கிறேன். ஹல்லேலூயா. வேதனை அவங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் போதும் வசனத்தை பேசுங்க. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாக இருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இருதயத்தில் எவ்வளவு நம்பிக்கை இருக்குதோ அவ்வளோ தூரம் நமக்கு கிடைக்கும் பாருங்க. இருதயத்தில் எவ்வளோ விசுவாசிக்கிறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. உலக மனிதர்களை பல விதத்தில் இதை வந்து அச்சீவ் பண்ணுறாங்க. உலக மனிதர்களில் 200 இன்னைக்கு வந்து இருக்கிற டெக்னாலஜியில் 200 வயசு வரைக்கும் வெறும் சயின்டிஃபிக்கல் மெத்தடை வச்சு வாழ்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 200 வயசு வரைக்கும் எனக்கு 200 வயசு வரைக்கும் வாழ்கிறது தான் என்னோடய கோல். அதுக்காக நான் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணிகிட்டு இருக்கவங்க இருக்காங்க. இன்னொரு ரிசர்ச் பார்த்தேன், ரொபோட்டிக்ஸ் எல்லாம் வந்ததுனால, ரொபோட்டிக்ஸ் ஏஐ டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்ததுனால இனி வரக்கூடிய ஜெனரேஷன் பீட்டான்னு சொல்கிறாங்க. இப்போ பிறந்த 2025க்கு பிறகு பிறந்த குழந்தைகள் வந்து 90-100 வயசு வரைக்கும் அசால்ட்டாக வாழ்வாங்க. ஏன்னா ஏஐ டெக்னாலஜி அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ உலக மனிதர்களே இந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கைக்கு பின்னாடி ஓடும்போது ஆண்டவராகிய கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம எப்படி ஓடணும்? வைராக்கியத்தோடு இருக்கணும். எனக்கு நல்ல வாழ்க்கை வேணும், எனக்கு பரிபூரண வாழ்க்கை வேணும், எனக்கு புஷ்டியும் பசுமையுமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை வேணும். முதிர் வயதில் நான் வந்து பலவீனமாக ஒன்றும் இல்லாமல் யாரும் இல்லாமல் இருக்க மாட்டேன். என்னை யார் பார்ப்பணுமோ தெரியாது, நான் முடியாமல் கிடந்தா யார் எனக்கு வெள்ளம் ஊற்றணும், அதெல்லாம் யோசிக்காதீங்க. ஃபஸ்ட்டு நான் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையும் எழும்பி நடந்து ஓடி சாடி பலவீனம் உள்ளவனாக இருப்பேன்னு விசுவாசிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்ததாக கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் ரொம்ப சோர்ந்து போயிருப்பார்கள், வியாதிப்பட்டிருப்பார்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? செழித்திருப்பார்கள். ஹல்லேலூயா. வெறும் செழிப்புன்னா வெறும் பணத்தை மட்டும் யோசிக்கக்கூடாது. ஆரோக்கியம், குடும்ப சூழ்நிலை எல்லாவற்றிலும் செழிப்பு இருக்கும் பாருங்கள். அவருடைய பிரகாரத்தை கொள்ளுன்னு செழிப்பாக தான் நீங்கள் இருப்பீங்க. ஆமேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். இது எதுக்காக நம்ம இருக்கணும்? அவர் உத்தமர்னு புரியணும். பார்க்குறவங்களுக்கு சாட்சியாக நிற்கணும் பாருங்கள். கர்த்தர் உத்தமர்னு நம்மளை பார்க்குறவங்களுக்கு புரியணும். அதுக்காக நம்ம நல்லா இருக்கணும். அவரிடத்துல கொஞ்சம் கூட அநீதி கிடையாது. அவர் கண்மலையாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி கர்த்தரை ஜெபிக்கலாம். அப்பா, இந்த நல்ல ஜெபத்தை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் செய்த கிரியைகளை எல்லாம் நினைத்து மகிழ்ந்து களி கூறுகிறோம் அப்பா. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்காக எவ்வளவு காரியங்களை செய்தீர் ஆண்டவரே. ஒன்றுமே இல்லாமல் இருந்த எங்களை ஆண்டவரே தேடி வந்தீர் ஆண்டவரே. ரட்சிப்பை எங்களுக்கு தந்து எங்கள் வாழ்க்கையை மாற்றினீர் ஆண்டவரே. இன்னைக்கு நாங்கள் நல்லபடியாக இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோம்னா இனிமேலும் எங்கள் வாழ்க்கையை நீர் பத்திரமாய் பார்த்து கொள்வீர் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உம்மிடத்தில் அநீதி இல்லை ஆண்டவரே. எங்களை முதிர் வயதிலும் புஷ்டியும் பசுமையாய் வைத்திருப்பீர் ராஜா. நன்றி ஏசப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. நன்றி நன்றி ஏசப்பா. உம்முடைய நன்மைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. எவ்வளவு காரியங்கள் எங்களுக்காக கொடுத்தீர் ஆண்டவரே. உம்முடைய சொந்த குமாரனை கொடுத்தீரே, மற்ற எல்லாவற்றையும் எங்களுக்கு நீர் கூட கொடுக்காமல் இருப்பது எப்படி ராஜா? ஹல்லேலூயா. உம்முடைய சொந்த பிள்ளையை எங்களுக்கு கொடுத்தீர் ராஜா. மற்ற எல்லாவற்றையும் எங்களுக்கு நீர் கொடுப்பீர். நன்றி ஏசப்பா, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஏசப்பா. உம்மை என்றைக்கும் துதித்து எக்கால
எக்காலத்திலும் உம்மை துதித்து 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 ஸ்தோத்தரிக்க எங்களை பலப்படுத்துங்கப்பா. உம்முடைய துதியின் ஆவியை எங்கள் மேலே ஊற்றுங்கப்பா. உம்முடைய ஜெபத்தின் ஆவியை எங்கள் மேலே ஊற்றுங்கப்பா. எந்நேரமும் எக்காலத்திலும் உம்மை ஸ்தோத்தரித்து துகிழ்த்து உம்முடைய மன மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக ராஜா. உலக மன மகிழ்ச்சி அல்ல, ஹல்லேலூயா, உம்முடைய மன மகிழ்ச்சி, பரலோக மன மகிழ்ச்சி, பரலோக விடுதலையை நாங்கள் பெற்று ஆனந்த முழக்கமிட 10 நரம்பு வீணையினாலும் துதித்து ஆர்ப்பரிக்க எங்களை பலப்படுத்துவீராக ராஜா. அப்பா ஸ்தோத்திரம், உம்மை விசுவாசிக்கிறோம் ராஜா. உம்மிடத்தில் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் ராஜா. நன்றி ஏசப்பா. ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆமேன். ஹல்லேலூயா.